It's Saturday evening and I'm Kirti. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், மோர் தென் 28 minutes. ஸோ உங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் பாருங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பியூரிஃபையர் நாங்கள் இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சமையலுக்கும் சேர்த்து. அது ஒவ்வொரு தடையும் தண்ணியை சாய்ச்சி எடுக்கிறதுக்கு அத்தைக்கு கஷ்டமாக இருக்குன்றனால இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருவோம். அவங்க வேணுன்னும் போது இதிலேருந்து எடுத்துப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு தொட்டியும் எடுத்துகிட்டு வந்து இந்த கவுண்டர் டாப்பில் வச்சுருப்பேன். ஏன்னா வெயில் கொஞ்சமாவது இருந்தால் தான் அந்த செடி நல்லா வளர்கிற மாதிரி இருக்கும். கிச்சன் ஏரியாவில் இருக்கிற பிளான்ஸுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. பட் அதர் தென் தட் மற்ற ஏரியாவில் வச்சுருக்க பிளான்ஸ்க்கு கண்டிப்பாக சன்லைட் வேணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இங்கே வச்சுருப்பேன். எங்கள் 3 பேருக்கும் இஞ்சி டீ போட்டுட்ருக்கேன். மித்துவுக்கு மட்டும் காஃபி. அவருக்கு டீ செட் ஆகாது. எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். எல்லாருக்கும் சேர்த்து போடும் போது டீ எனக்கு போட்டுப்பேன். எனக்கும் மித்துவுக்கு மட்டும் போடும் போது காஃபி போட்டுப்பேன். ஸோ எனக்கு எப்போ டைம் இருக்கும், எனக்கு போடணும்னு தோணுச்சுன்னா எனக்காக தனியாக போட்டுப்பேன், இல்லைன்னா காஃபி தான். நாட்டு சர்க்கரை வெறும் ஹாஃப் பேக்கெட் மட்டும்தான் இருக்குது. நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது உழவன் தான், நிறைய டைம் காட்டியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராமில் வாங்கினது, அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் இது என்னுடைய மோஸ்ட் ஃபேவரெட்னே சொல்லலாம். இது வந்து சென்னையில் கிடைக்குதா என்னென்னு எனக்கு தெரியல, பாண்டியில் தான் இருக்கும். ஒவ்வொரு டைம் வரும்போது வாங்கிட்டு வருவேன். ஸோ இதுக்கப்புறம் பாண்டி போயிட்டு வரும்போது அகெயின் 3 to 4 பேக்கெட் கண்டிப்பாக வாங்கணும். இந்த கப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ப்ரூ ஆடில் வர மாதிரியே கப்பாக இருக்கே, இது எங்கே வாங்கினீங்கன்னு. இது நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். 59 ருபீஸோ இல்லைனா 55, இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒரு அமௌண்ட். இதுலேயே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது. எனக்கு க்ரீன் பிடிக்குன்றதுனால க்ரீன் எடுத்துகிட்டு வந்தேன் என்னோடய கிச்சன் தீமுக்காக. எல்லாருமே காஃபி கப் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒரு சிலருக்கு அதில் குடித்த மாதிரியே இருக்காது. நானும் மித்துவும் எப்போவுமே காஃபி கப்பில் தான் குடிப்போம். சென்னையில் இருக்கும் போது பாண்டிக்கு வந்துட்டோன்னா டம்ளர் தான். அத்தை மாமாவாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மட்டும் அந்த கிளாஸ் யூஸ் பண்ணிப்போம். எனக்கும் மித்துவுக்கு மட்டும் காஃபி கப். லாஸ்ட் 7 டேஸ்க்கு நான் டைம் ஷீட் சப்மிட் பண்ணவே இல்லை. அது ஆட்டோ லீவில் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ஈவினிங் டீ போடும் போது ஞாபகம் வந்து நம்ம டைம் ஷீட்டே போடலையேன்னு. ஸோ அகெயின் லாகின் பண்ணி ரிவர்சல் ரிக்வஸ்ட் போட்டுட்ருந்தேன். சம்டைம்ஸ் இப்படி தான் மறந்துடுவேன் டைம் ஷீட் சப்மிட் பண்ணுறதுக்கே. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் மேனேஜர்கிட்ட ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அதை ரிவர்ட் பண்ண வைக்கணும். ரிவர்சல் ரிக்வஸ்ட் உடனே கொடுத்துடலாம். பட் அவங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரொம்ப ஃபாலோ அப் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நைட் டின்னருக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே செய்யலை. காலையில் டிஃபனுக்கு வச்ச சாம்பார் இருந்ததால் எல்லாருக்குமே தோசை தான். தோசை மாவு அத்தையே அரைச்சி போட்டுட்டாங்க. நாங்கள் வந்து மிக்சியில் யூஸ் பண்ணல. எனக்கும் மித்துவுக்குன்னா மட்டும் நான் அது கம்மியான குவான்டிட்டின்றனால மிக்சியில் யூஸ் பண்ணுவேன். எங்கள் 4 பேருக்குன்றனால அவங்க கிரைண்டரில் எதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அத்தைக்கும் மாமாவுக்கும் மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டோம். எனக்கும் மித்துவுக்கும் சப்பாத்தி தான். அவங்க 2 பேரும் சப்பாத்தி வேணான்னு சொன்னதால் எங்கள் 2 பேருக்கு, இல்லைன்னா அவர் எப்போவுமே சப்பாத்தி தான் சாப்பிடுவார்.
ஆஸ் யூஷுவல் மித்துவுக்கு நார்மல் சப்பாத்தி, எனக்கு வந்து லேயர் சப்பாத்தி. மாவு முன்னாடி நாளே பெசஞ்சு வச்சதால நல்லா ஊறி இருக்கவே நல்லா உப்பலா வந்திருந்தது. லேயர் சப்பாத்தி கூட அந்த அளவுக்கு உப்பி வரல. பட் பிளெயினா போட்ட சப்பாத்தி நல்லா உப்பி வந்திருந்தது. தந்தூரி மித்துவோடைய ஃபேவரட். ஸோ டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தந்தூரி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னாரு. அத்தையும் மாமாவும் சாப்பிட மாட்டாங்க. அத்தை சாட்டர்டேல நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எங்கள் 2 பேருக்கு மட்டும் தந்தூரி ஹாஃப் வாங்கியிருந்தோம். எனக்கு 1 பீஸ், மித்துவுக்கு 3 பீஸ். நம்ம புதுசா வாங்குன இந்த சோஃபா டீட்டெயில்ஸ் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஷார்ட்ஸ்ல என்னால ஃபுல் டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ண முடியல. அதனால இந்த விளாக்லயே நான் டீட்டெயில்ஸ் குடுக்குறேன். அண்ட் ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட்லயும் ஷேர் பண்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி வீட்ல இருக்க சோஃபா, காட் அண்ட் பூஜா மந்திர் எங்க வாங்குனது நெறைய டைம் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இப்போ அந்த ஃபர்னிச்சர் ஷாப் வந்து வேற ஒருத்தவங்க டேக் ஓவர் பண்ணதால, அங்க இதெல்லாம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் புதுசா வாங்குன இந்த சோஃபாவுடைய ஃபர்னிச்சர் ஷாப் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் எல்லாமே ஷேர் பண்றேன். அங்க என்னென்ன டிசைன்ஸ்லாம் நான் பார்த்தேன். அது எனக்கு புடிச்சிருந்தது. நெறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஐட்டம்ஸும் அவங்க வச்சிருந்தாங்க. அதனால டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஏன்னா கண்டிப்பா நீங்க கேட்பீங்க. எங்க வாங்குன என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே. நான் Flipkartஆ இருந்தாலும் சரி, Amazonல வாங்குனதா இருந்தாலும் சரி, எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த ஷாப்புடைய டீட்டெயில்ஸும் ஷேர் பண்றேன். செக் பண்ணிக்கோங்க. நாங்க வாங்கியிருக்கிற சோஃபா பார்த்தீங்கன்னா, வெல்வெட் மெட்டீரியல் தான். 2 சீட்டர். நெக் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்டபிள். நமக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கலர் வந்து மித்து தான் சூஸ் பண்ணாரு. இது 3 சீட்டரும் அவைலபிளா இருக்கு. பட் நாங்க தான் கஸ்டமைஸ்டா 2 சீட்டர் மட்டும் வேணும்னு கேட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 15K வித் டெலிவரி சார்ஜ். எங்களுடைய டெலிவரி சார்ஜ் கொஞ்சம் அதிகம். ஏன்னா எங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகம்ன்றனால டெலிவரி சார்ஜ் மட்டும் அதிகம். இல்லைன்னா அதை விட கம்மியாக தான் இருந்திருக்கும். இந்த சோஃபா ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுவும் இல்லாமல் இதுதான் பார்த்தோம். இது 2த்துக்குமே நெக் ரெஸ்ட் வச்சு அது செட் ஆகாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ வச்சிருக்க சோஃபாவை நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்க ஃபர்ஸ்ட்டு நேர்ல போய் பார்க்க முடியலன்னும்போது, அவங்க என்ன சொன்னாங்க, மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ்க்கு வந்து கூகுள் டிரைவ் லிங்க் குடுப்போம்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதிலேயே அவங்க கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ, அத எல்லாமே நம்ம சூஸ் பண்ணி, அதில கஸ்டமைஸ்டு பண்ணி வேணும்னு கேட்டேன்னா, அவங்க பண்ணி தருவேன்னு சொன்னாங்க. அதில வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நான் பார்க்கலையோ, அத மட்டும் தான் தனியா வீடியோ எடுத்துட்டு வந்தேன். ரெக்லைனர் சேர்ஸ் எல்லாம் அவ்ளோ சூப்பரா இருந்தது. வாங்குனதுக்கப்புறம் மித்துவுக்கு யோசனையா இருந்தது. ஐயோ! ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த ஹனி கலர்லயே வாங்கியிருந்திருக்கலாமோ! ரெக்லைனர் சேர் மட்டும் தனியா வாங்கியிருக்கலாமான்னு யோசிச்சோம். அதுலயே நெறைய வெரைட்டீஸ் இருந்தது. வால் ஸ்டிக்கர்னு கூட நெறைய வச்சிருந்தாங்க. ஸோ நமக்கு எது எது வேணுமோ அந்த டிசைன் நம்ம கேட்டோம்னா, இல்ல ஆன்லைன்ல இருக்க பிக்சர்ஸ் எடுத்து குடுத்தா கூட அதுக்கேத்த மாரி செஞ்சு தருவேன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுடைய மெயினான டீலிங் பார்த்தீங்கன்னா, பெட் தான் செய்றதுன்னு சொன்னாங்க. அதுவும் பேக் பெயின்லாம் இருந்தா அதுக்கேத்த மாதிரி செய்வோன்னு சொன்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்க வேற ஒரு இடத்துல ஆர்டர் குடுத்துட்டோம் இதுக்கு முன்னாடி. அதனால தான் எங்களால எங்க பெட் ஆர்டர் குடுக்க முடியல. பட் இதுக்கப்புறம் நெறைய ப்ராடக்ட் வாங்க வேண்டியது இருக்கு. மார்னிங் டைம்ல அத்தை தான் சீக்கிரம் எழுந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும், மாமாவுக்கும் டீ போட்டு வச்சுட்டு, எங்க 2 பேருக்கும் பால் காய்ச்சி வச்சுருவாங்க. இன்கேஸ் மித்து சீக்கிரம் எழுந்துட்டாருன்னா, அவருக்கு அவங்களே காஃபி போட்டுருவாங்க. நான் எழுந்ததுக்கப்புறம் எனக்கு காஃபி போட்டுப்பேன். எனக்கு கீழ ஃப்ளோர் வந்து குப்பையா இருந்தா கூட பெருசா எதுவும் தெரியாது. ஆனா கவுண்டர் டாப் எனக்கு எப்பவுமே கிளீனா இருக்கணும். எனக்கு கவுண்டர் டாப் கிளீனா இருக்கணும். மித்துவுக்கு ஃப்ளோர் கிளீனா இருக்கணும்.
எழுந்த உடனே எனக்கு காஃபி போட்டதும் உடனே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இல்லைனா அதுக்கு முன்னாடியே கூட க்ளீன் பண்ணி வச்சுருவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் தான் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். எங்கள் 4 பேருக்கு 2 கப் எடுத்திருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 1 1/4 அளவு அரிசி வச்சுட்டு ஒரு 1/4 அளவு தான் வந்து பச்சை பருப்பு போட்டிருந்தோம். இது கரெக்டாக பத்துமா என்னன்னு தெரியல. இன்கேஸ் பத்தலைன்னா தோசை வச்சுக்கலான்னு 2 கப் மட்டும்தான். பிகாஸ் அதிகமாக செஞ்சு வேஸ்ட் ஆகிறதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக தோசை ஊற்றிக்கலாமே அப்படி தான் பிளான் பண்ணி 2 கப் வச்சுருந்தோம். இந்த டைப் குக்கர் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அத நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஹோல்டர் போடணும். புதுசா யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எங்க அத்தைக்கு இது செட் ஆகவே இல்ல. அவங்க மோஸ்ட்டா அந்த பட்டர்ஃப்ளை 2 லிட்டர் குக்கர் வச்சிருக்கேன் இல்லைங்களா, அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நான் இருந்தனா யூஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு இது கஷ்டம் தான். நான் மோஸ்ட்டா பொங்கலுக்கு பிளெயினான தேங்காய் சட்னி தான் அரைப்பேன். எய்தர் வந்து பச்சை மிளகா வைப்பேன், இல்லன்னா காஞ்ச மிளகா வைப்பேன். வீட்ல கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதனால இது எல்லாமே போட்டு வதக்கி வச்சிருந்தாங்க. இந்த சட்னியும் நல்லாயிருக்கும் பொங்கலுக்குன்னு சொன்னதால அதுதான் ரெடி பண்ணது. இதில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து கொத்தமல்லி போட்டிருக்காங்க. தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி. அது கூடவே நமக்கு தேவைக்கேத்த மாரி பொட்டுக்கல்லையும் போட்டு அரைச்சிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெங்களூர் டிமார்ட்ல வாங்குன ஃப்ரையிங் பேனுக்கு இப்ப தான் திறப்பு விழாவே பண்ண போறேன். ரேட் ₹179. இதுலயே பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்துச்சு. பிளாக் கலர். எனக்கு இந்த கலர் பார்த்ததும் ரொம்ப புடிச்சிருந்தது. அதுவும் ரொம்ப குட்டியா காம்பேக்ட்டா இருக்கவே இது வாங்கிட்டேன். பொங்கல் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. பட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்க 2 பேருக்கு மட்டும் கரெக்ட்டா வர மாதிரி தான் வச்சிருந்தோம். இன்கேஸ் அவங்க சாப்பிட்டு மீதம் இருந்துச்சுன்னா, நானும் இதுவும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தோசை ஊத்திக்கலான்னு பார்த்தோம். 2 பேருக்கு கொஞ்சம் கரெக்ட்டா வர மாதிரி இருந்தது. இருந்தாலும் ஆளுக்கு ஒரு தோசை இருக்கட்டுமேன்னு அவருக்கு ஒரு தோசை, எனக்கு வந்து ஒரு ஊத்தாப்பம் மாரி பெருசா ஊத்திக்கிட்டேன்.
அது ஆயிடுச்சு. வீட்ல என்னலாம் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சோ எல்லாமே சேர்த்து வச்சு சாம்பார் அண்ட் பொரியல் தான் ரெடி பண்ணிட்டுருக்கோம். இண்டஸ் வேலேயோடைய கேஸ்ட்ரோல் ஆர் பிரியாணி பாட்டில் தான் இன்றைக்கி வந்து சாம்பார் ரெடி பண்ண போகிறது. இது நல்லா ஹெவி பாட்டம்ன்றதுனால உங்களுக்கு அடி அதிகமாக பிடிக்கவே பிடிக்காது. ஐ மீன் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எந்த பாத்திரமாக இருந்தாலும் ரொம்ப அடி பிடிக்கும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா நல்லாவே வரும். இது அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா கூல் ஹேண்டில். ஸோ உங்களுக்கு வந்து ஹீட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு துணி எதுவுமே பிடிக்க வேணாம். நீங்கள் ஈஸியாகவே அது பிடிச்சே தூக்கலாம். இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் அண்ட் ஆல்சோ ப்ரோமோ கோட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த ஐட்டம் வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். குக்கிங்க்கு இப்போ மோஸ்ட்டாக நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப பிடிச்சிடுச்சு. அந்த எண்ணெய் சூடாகும்போது அந்த கடலை எண்ணெயோட வாசனை பார்த்தீங்கன்னா நிஜமாவே எனக்கு ஃபஸ்ட்டு அப்போ பிடிக்கவே இல்லை. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரைக்காய் கம்மியாக தான் இருந்தது. அதிகமாக இருந்திருந்தா பொரியல் செஞ்சுருப்போம். ஸோ இது கம்மியாக இருக்கிறதுனால அவரைக்காய் மட்டுமே போட்டு சாம்பார் செஞ்சுருந்தோம். கேரட், பீன்ஸ், கோஸ் போட்டு பொரியல். குழம்பு மிளகாத்தூள் எப்போவுமே வீட்டிலேருந்து வரும்போது கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா நிறைய எடுத்துகிட்டு வந்து அது வீணாகிடுமோ அப்படின்றதுனால எடுத்துகிட்டு வர்றதில்ல. இந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கே 4 பேருக்கு சமைக்கிறதுனால அது ரொம்ப நாள் வரவே இல்லை. ஸோ இன்னும் ஒரு 3 to 4 டேஸ் மட்டும் சமைக்கிற அளவுக்கு தான் அந்த குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருந்தோம். கேரட், பீன்ஸ், கோஸ் வந்து கரெக்டாக பொரியல் 4 பேருக்கு செய்கிற அளவுக்கு இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா கோஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருந்தது. தனியாக இருந்திருந்தால் அது கூட்டு செஞ்சுருக்கலாம். பட் எனக்கு குக் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இல்லை. அதனால் வெறும் பொரியல் மட்டும் தான் வச்சுருந்தோம். இதனுடைய சைஸ்க்கு இன்னும் ஒரு 4 பேருக்கு கூட சேர்த்து சாம்பார் வைக்கலாம் போல். அந்தளவுக்கு நல்ல பெரிய சைஸ் தான். இதுவே வந்து நம்ம 2 to 3 பெர்சன்ட்கான சைஸும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து 3 to 4 பெர்சன்ட்கான சைஸும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
நான் மோஸ்ட்டாக எந்த பொரியல் செய்கிறதா இருந்தாலும் சிம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருப்பேன். ஹைலலாம் அதிகமாக வச்சுருக்க மாட்டேன். டைம் இல்லை, தண்ணி அதில் அதிகமாக இருக்குன்னும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி செஞ்சேன்னா நல்லா சாஃப்டாக வர மாதிரி இருக்குமே அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி செய்வேன். எனக்கு பொரியல்ல தேங்காய் போட்டா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் நெறையாவே போடுவேன். பட் எங்க மாமனாருக்கு தேங்காய் அதிகமா நாங்க சேர்க்க மாட்டோன்றதுனால கொஞ்சமா தான் ஆட் பண்ணியிருக்கேன். அத்தையும், மித்துவும் அதிகமா முட்டை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அத்தைக்கு வந்து முட்டை அதிகமா சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு செட் ஆகாதுன்றதுனால. எனக்கும் எங்க மாமாவுக்கும் மோஸ்ட்டா வந்து முட்டை வேக வச்சிருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு முட்டை வேக வச்சது அவர் சாப்பிடுவாரு. மாலை போட்டிருந்ததால அவர் சாப்பிடல. நாங்களும் சாப்பிடல. இப்ப பார்த்தீங்கன்னா, டெய்லி அவருக்கு ஒண்ணு வைக்கும்போது, எனக்கு ஒரு முட்டை வேக வச்சுட்றது. இது இண்டஸ் வேலையுடைய பியூர் கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட் ஆர் ஃப்ரைங் பேன். இது வந்து லிட்டோடைய சேர்த்து தான் வரும். இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு தான். இந்த ப்ராடக்ட்டுடைய டீட்டெயில் அண்ட் ப்ரோமோ கோடும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஆல்ரெடி ஃபுல்லாகவே ப்ரீ சீசன்டு தான். பட் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணோன்னா நல்லாவே வரும். எனக்கு மட்டும் தான் பாஸ்தா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்க 3 பேருக்கும் இந்த மாதிரி ஐட்டம் சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ அவங்களுக்காக சப்பாத்தி போட்டுட்டு எனக்கு மட்டும் பாஸ்தா. இந்த தடவை கேப்சிகமும் இருந்தது. ஸோ கேரட், பீன்ஸ், கேபேஜ், கேப்சிகம் போட்டு தான் பாஸ்தா செஞ்சுருந்தேன். ஆனியன் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் அகெயின் இதை வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணுவேன்.
சப்பாத்தி அவங்க 3 பேருக்கு தேவையான அளவுக்கு உருட்டி வச்சுட்டேன். அத்தை தான் ஃபுல்லாவே போட்டு எடுத்தாங்க. அவங்க இந்த சைடு போட்டு எடுக்கும்போதே எனக்கு தேவையான பாஸ்தாவை நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் பெப்பர் பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணி செய்யலாமா அப்படின்னு பார்த்தேன். பட் பாஸ்தா கொஞ்சம் திக்காக இருந்ததால் பாஸ்தா மசாலாவும் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். மேகி நூடுல்ஸ் இல்லை மக்ரோனி நம்ம எது செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக எக் இருக்கும். நான் எக் இல்லாமல் செய்யவே மாட்டேன். 1 இல்லாமல் 2 தான் போடுவேன். இந்த டைமும் 2 எக் போட்டு தான் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலி வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.